பரிசுத்தம் இல்லாம வீடு கட்டலாம், கார் வாங்கலாம். பரிசுத்தம் இல்லாம அற்புத அடையாளம் கூட செய்யலாம். என்ன பாஸ்டர் சொல்றீங்கோ? என்ன தனிமையா செஞ்சீங்க, உங்களோட கூட பேசுறேன். பரிசுத்தம் இல்லாம செத்தங்களோட உயிரோடு கூட எழுப்பலாம், பேய் ஓட்டலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது என்பதை இந்திய தேசத்திலிருந்து வந்த பாஸ்டர் ஜோதி டேனியல் அவர்கள் தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்திய தேசத்தில் நான் இப்படி சொல்வேன், சன் செய்திகளுக்காக பாஸ்டர் ஜோதி டேனியல் அப்படின்னு. இப்போ மாற்றி சொல்கிறேன். இந்திய தேசத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி என்ன? பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. அது பார்த்துக்கலாம் பாஸ்டர் அப்படின்னா அப்போ போய் பார்க்க முடியாது. அவர் தான் ஒன்று பார்ப்பாரு. இந்தியா ஸ்டைலில் பேசலான்னு பார்க்குறேன். ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு உலக சட்டம். இப்போ அதுக்கே கீழ்ப்படலன்னா பிரச்சனைன்னா, அப்போ வேதம் சொல்கிற சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படலன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். எனக்கு தரிசனமாக சொல்லிட்டா, ஏன் இன்னைக்கு பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் நிந்த, ஏன் அவமானம் அப்படின்னு கேட்டால் பரிசுத்தத்தில் குளறுபடி கிறிஸ்தவங்களுக்கு. அது பேசுகிறேன் நானாக இருந்தாலும் சரி, நான் சத்தம் கேட்குறேன் நீங்களாக இருந்தாலும் சரி. அதனால் வேதம் படிக்கலை பரலோகம் கிடையாது. அதே போல் தனிமையில் ஜோம் பண்ணல பரலோகம் கிடையாது. இது ரெண்டும் மஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன். ஹலோ, ஒரு ஆமேன் வந்துச்சு ஆண்டவர், அவரை மட்டும் ஆசீர்வதிப்பா, மீதி பரலாம் போட்டு தள்ளு ஆண்டவர்னு சொல்லிட்டா எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூ. எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். வையகமே வானகமே எனது ஆசை நிறைவேறுமா? வையகமே வானகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். மலையும் காடு சோலையும் அலைந்தாடும் கடலும் தேடினே. மலையும் காடும் சோலையும் அலைந்தாடும் கடலை தேடினேன். காணேன் அவரை கதறி அழுதேன், கர்த்தரே வாரும் வாரும் என்றே. காணேன் அவரை கதறி அழுதேன், கர்த்தரே வாரும் வாரும் என்றே. வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். காரம் ஒன்று என்னை தொட்டது, என் கண்ணீரை மெதுவா துடைத்தது. காரம் ஒன்று என்னை தொட்டது, என் கண்ணீரை மெதுவா துடைத்தது.
வேதம் தந்தே தினமும் அதிலே என்னை பார் என பொழிந்தது. வேதம் தந்தே தினமும் அதிலே என்னை பார் என சொன்னது. வையகமே வானகமே எனது ஆசை நிறைவேறுமா? வையகமே எனது ஆசை நிறைவேறவோ எனது ஆசை பரபரவதுரவத நமோ எனது ஆசை நிறைவேறுமா? எனக்கு ஒரு ஆசை உண்டு வேறமக்கத்துடமௌரியா, எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். தினமும் வேதத்தில் காண்கிறேன், தேவாதி தேவனை துதிக்கிறேன். தினமும் வேதத்தில் காண்கிறேன், ஜபத்தில் பேசி மகிழ்கின்றேன், ஜீவதேவனை வாழ்த்துகிறேன். ஜபத்தில் பேசி மகிழ்கின்றேன், ஜீவதேவனை வாழ்த்துகிறேன். வையகமே வானகமே எனது ஆசை நிறைவேறுமா? வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை எனது ஆசை ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை ஆவல் உண்டு, நான் அவரோடு பேசவே. வையகமே வானகமே எனது ஆசை நிறைவேறுமா? வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? தகப்பனே, வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வார்த்தை உம்முடையது, பேசுகிற அடியன் உம்முடையவன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஜனங்கள் உம்முடையவர்கள். நீங்க பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை உருவாக்கும், உயிர்ப்பிக்கும், ஒரு மாற்றம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ஆண்டவரே ரட்சிப்பது நாங்கள் ஆண்டவருக்கு தடை இல்லைப்பா. ஒரு திரள் கூட்டத்தை பார்க்கிற தெய்வம் நீங்கள்ல ஆண்டவரே. சிறு மந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஒரு சிறு கூட்டமாக இருந்தால் பெரிய ஆண்டவர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக சோத்து. நாங்கள் இப்படியே இருக்க போகிறது இல்லை. மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தின பெரியதான காரியங்களை செய்யும். நீங்கள் தந்த அந்த கனமான ஊழியத்திற்காக சோத்து. அந்த பிள்ளைகளை ஆசிரியர் கனமகிமை உமக்கு நாங்கள் செலுத்தோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.